வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற மெரினாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற மெரினாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து மயங்கி விழுந்திருக்கின்றனர் பொதுமக்கள். 20க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, தற்போது அங்கு என்ன நிலை? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று விமானப்படையின் சார்பாக வான் விமான சாகச நிகழ்ச்சிகள் மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த பகுதியில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் 20 பேர் மயக்கமடைந்த நிலையிலே ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றிருக்கின்றனர். அதாவது விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து மயக்கமடைந்து பொதுமக்கள் இவ்வாறு ஒரு நிலையை அடைந்துள்ளனர். பொதுமக்களை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி செல்லும் தீயணைப்பு வாகனங்களை கூட ஒரு சரியான ஒரு பாதையில் செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசலுடன் தான் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த டிஜிபி அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் 2க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக சம்பவ இடத்திற்கு போக முடியாமல் கூட அந்த இடையூறு காரணமாக சிக்கி தவித்த ஒரு காட்சியை நம்மால் காண முடிந்தது. மேலும் இந்த பகுதியில் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று இங்கு குவிந்துள்ளனர். இவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிந்து எப்படி வீடு திரும்புவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடாகத்தான் இருக்கிறது. மாநில அரசு எந்தவித ஒரு நடவடிக்கையுமே சரியாக மேற்கொள்ளாததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்று கேட்டால் பொதுமக்களுக்கு இவ்வளவு பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்திலே குடிநீர் வசதி என்பது மிகவும் ஒரு குறைவாகத்தான் இருந்தது. பிளாஸ்டிக் பாட்டில்களிலே காசு கொடுத்து மக்கள் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவியது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட இந்த மெரினா கடற்கரையில் ஒரு பல்வேறு பிளாஸ்டிக் பாட்டில்களை காணலாம். அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீருடைய அந்த வருத்தம் அந்த பற்றாக்குறையும் இருந்ததன் காரணமாக இன்று இந்த வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருந்ததன் காரணமாக பொதுமக்கள் இதை சமாளிக்க முடியாமல் தாக்குப்பிடிக்க முடியாமல் மயக்கம் அடைந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் சரிவர ஒரு விழிப்புணர்வு கூட கிடைக்காததன் காரணமாக பொதுமக்கள் தான் இங்கு பரிதவித்து வருகிறார்கள். எங்க சுற்றி பார்த்தாலுமே பொதுமக்களினுடைய கூட்டம் தான் நிரம்பி வழிகிறது. ஒரு வாகனத்தை கூட இயக்க முடியவில்லை. பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குடும்பமாக குழந்தையுடன் வந்திருப்பவர்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளால் இந்த வெயிலை நிச்சயமாக தாங்க முடியவில்லை என்றே கூறலாம். காலையில் உற்சாகமாக வந்த குழந்தைகள் வீடு திரும்பும் பொழுது சோர்வடைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் காண முடிகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி முடிந்து 2-3 மணி நேரத்திற்கு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வருவதற்கே மிகவும் சிரமப்படும் என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.